ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம வந்து ஏசி ஒயரிங்கோட டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஏசியில் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக என்ன ஒயரிங் பண்ணுவோம், எப்படி பண்ணாலுமே ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து இவ்வளோ தான். இந்த மூணு தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி கண்ட்ரோல் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நிறையா பேர். நம்மளும் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். இப்போ வந்து நம்ம ஏசியை பற்றி பார்த்துருவோம். ஏசியில் பொதுவாக இன்டோர், அப்புறம் அவுட்டோர், ஸ்டெபிளைசர், ஏசிக்கு ஏசி சாக்கெட்டு, அப்புறம் வந்து எம்சிபி ஆன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மெயின் போர்ட்லேயோ இல்லை டிபிலேயோ நம்ம என்ன லைன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஏசியோட இன்டோரில் பார்த்தோம்னா 2 கேபிள் இருக்கும். 3 கோர் கேபிள் 2 இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து அவுட்டோருக்கு போகிறது, இன்னொன்று வந்து ஸ்டெபிளைசரில் நம்ம கொடுக்குறது. ஸ்டெபிளைசர்லேருந்து ஒரு அவுட்புட் வரும், அதை நம்ம வந்து சாக்கெட்டில் கொடுப்போம். அவ்வளோதான். இப்போ ஏசி இன்டோரில் பார்த்திங்கன்னா அந்த 2 கேபிள் வரும் பார்த்திங்களா, அதில் வந்து கரெக்டாக எது இன்டோருக்கு போகிறது எது ஸ்டெபிளைசருன்னு சொல்லிட்டு 2 கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. இன்டோருக்கு போகிறது பிளாக் கலரில் இருக்கும், ஸ்டெபிளைசருக்கு போகிறதுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ஏசியில் வேறு கலர் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட். அவுட்டோருக்கு பிளாக், ஸ்டெபிளைசருக்கு ஒயிட், அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அவுட்டோருக்கு வந்து பிளாக் கலர் கேபிள் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ஒயர் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அதிகபட்சமாக ஏசிலேருந்து 1 மீட்டர் தான் இருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அவுட்டோர் எங்கே வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அவுட்டோருக்கு கனெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். கனெக்ஷன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு. அவுட்டோருக்கு கனெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே இன்டோர்லேருந்து ஸ்டெபிளைசரில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் இருக்கும். அதில் வந்து மூணு டெர்மினல் இருக்கும். ஃபேஸு, நியூட்ரல் அண்டு எர்த்து. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா PNGன்னு போட்டிருப்பேன். க்ரீன் ஆக்சுவலாக அது நான் ஏன் க்ரீன் போட்டிருக்கேன்னா, எர்த்து வந்து க்ரீன், ஸோ அதனால் க்ரீன் G அப்படி போட்டேன். ஓகேங்களா? எர்த்து வந்து க்ரீன், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே க்ரீனை வந்து எர்த்தாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வேலையில் எந்த டவுட்டும் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதான் இன்டோருக்கு நம்ம லைன் கொடுத்துட்டோம். அப்புறம் அவுட்டோருக்கு அந்த ஸ்டெபிளைசர், இன்டோர்லேருந்து வர ஸ்டெபிளைசர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் கேபிள், அதை வந்து ஸ்டெபிளைசரில் அதாவது ஃபேஸ் அண்ட் நியூட்ரல், எர்த்துன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஈன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எர்த்துக்கு. அதில் வந்து கரெக்டாக நம்ம கொடுத்துட்டனாலே வேலை முடிஞ்சிச்சு. ஏசி அப்புறம் அவுட்டோர் ஸ்டெபிளைசர் வரைக்கும் நம்ம வந்து லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை ஆக்சுவலாக மோஸ்ட்லி நம்ம வந்து நீங்கள் எலக்ட்ரிஷியனாக இருந்தீங்கன்னா இதை பண்ண மாட்டீங்க. ஏசி மெக்கானிக் ஆர் ஏசி இன்ஜினியர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா, டெக்னீஷியன் யாராவது வந்தாங்கன்னா, அவங்களே ஏசி இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்டோருக்கும் ஸ்டெபிளைசருக்கும் லைன் கொடுத்துட்டு அவுட்புட் இங்கே ரவுண்ட் போட்டு நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அவுட்புட் சாக்கெட் மட்டும் போட்டு விட்டு போயிடுவாங்க. பவர் நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்தால் அவங்களே கொடுத்துருவோம், இல்லாத பட்சத்துக்கு நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த சாக்கெட்டுக்கு நம்ம எலக்ட்ரிஷியனாக இருந்தீங்கன்னா அதுக்கு கீழே நான் திரும்ப உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன், அதுக்கு எப்படி நம்ம சாக்கெட்டுக்கு லைன் எப்படி கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் பார்த்தது ஏசி இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஸ்டெபிளைசருக்கு லைன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெபிளைசருக்கு எப்படி பவர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க அதையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏசி சாக்கெட்டுக்கு எப்படி லைன் கொடுக்கலான்னு பார்த்துருவோம். ஏசி சாக்கெட் வந்து நான் அந்த ஸ்கொயரில் க்ரீன், பிளாக் அண்ட் ரெட் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்டெபிளைசருக்கு கீழே, அதுதான் சாக்கெட் ஆக்சுவலாக. அதில் வந்து ரெட் டெர்மினல்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 20 amps MCB வச்சு ஒரு MCB சிங்கிள் போல் MCB பாக்ஸ் வச்சுட்டு ஒரு 20 amps MCB போட்டு அந்த ரெட் கலர் டெர்மினல் எடுத்துகிட்டு போய் MCBக்கு டாப்பில் கொடுத்துருவோம். அதை நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா MCBக்கு பாட்டம் கீழே, MCBயில் ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஓகேங்களா? கீழே இருக்க டெர்மினல்லேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக டிபிக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். டிபிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சேம் டிபியில் உங்களுக்கு தெரியும், ஒரு MCBக்கு கீழே ஃபேஸ் இருக்கும், மேலே வந்து நம்ம இந்த 20 amps MCBலேருந்து எடுத்துகிட்டு போகிற
அவுட் சாரி இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஓகேங்களா. டிபிலேருந்து பார்த்தா இன்புட், எம்சிபிலேருந்து பார்த்தா அவுட்புட். டிபியில் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபேஸில் கொடுத்துட போகிறோம். நீங்கள் எம்சிபியில் கொடுத்தாலும் ஓகே, இல்லை மெயின் போர்டு தான் இருக்குன்னா ஃபியூஸ் கேரியரில் கூட கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அதை முடித்ததுக்கப்புறமா நியூட்ரலை வந்து நியூட்ரல் வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு டிபி ஆர் மெயின் போர்டு எதுலேயோ நியூட்ரல் லிங்கில் கொடுத்துட போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து எர்த்தை வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் டிபியில் எர்த் லிங்கில் நீங்கள் எர்த் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா மெயின் போர்டில் ஒரு எர்த் லிங்க் இருக்கும், அதில் கொடுத்துடலாம். இந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஃப்ளக்கில் இருந்து நம்ம ஏசி சாக்கெட்டில் அந்த ஃப்ளக்கை சொருவிட்டோன்னா ஏசிக்கு பவர் வந்துடும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். 3 ஒயர் தான். சாக்கெட்டில் ஃபேஸு, நியூட்ரல், எர்த் இருக்கும். அதுலேருந்து ஃபேஸை மட்டும் நம்ம வந்து ஒரு எம்சிபியில் டாப்பில் கொடுத்துட்டு எம்சிபிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த 3 ஒயர் கூட கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு டிபியில் எம்சிபியில் டாப்பில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நியூட்ரலில் எர்த் லிங்கில் நியூட்ரல் லிங்க்லேயும் எர்த் லிங்க்லேயும் கொடுத்துட போகிறோம். ஜஸ்ட் சிம்பிள். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீங்களே கூட செஞ்சு பார்க்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாக்கெட்டில் வந்து ரைட் சைடு ஃபேஸ் வர மாதிரி பார்த்துங்க, லெஃப்ட் சைடு நியூட்ரல் வர மாதிரி பார்த்துங்க. ஃபேஸிங் நியூட்ரலை மாற்றி பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, இன்கேஸ் எதனா ப்ராப்ளம்னா நம்ம மேலே கம்ப்ளைண்ட் ஆகிடும். எலக்ட்ரிஷியன் தான் ஃபேஸிங் நியூட்ரலை மாற்றி கொடுத்துட்டாப்புல, நியூட்ரல் வர வேண்டிய இடத்துல ஃபேஸும், ஃபேஸ் வர வேண்டிய இடத்துல நியூட்ரலும் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம மேலே ஏசியோட டெக்னீஷியன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம தான் அதுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு மொத்தமாக பங்கம் செலவு பண்ணணும். ஓகே, பார்த்துங்க. முக்கியமாக நீங்கள் ஏசி சாக்கெட்டில் உங்களுக்கு எப்படி ஏசி சாக்கெட்டில் கனெக்ஷன் கொடுக்கணும்னு தெரியலனா அதையும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சைட்டில் வால் சேசிங்லாம் பண்ணிட்டோம், அதாவது உடச்சி பைப்லாம் போட்டோம். அதெல்லாம் எப்படி போட்டிருக்கோம், எதுக்கு என்னென்ன பைப் போட்டிருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஷேரும் பண்ணிவிடுங்க. என்னோட மற்ற எலக்ட்ரிக்கல் வீடியோலாம் நான் மேலே ஐ பட்டனில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி. பாய்.